This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா டவுன் ஹால் 7ல் வந்து ஹாக், அதாவது பார்த்திங்கன்னா டார்க் பெராக்ஸ் வந்து 7ல் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ டார்க் பெராக்ஸே 2வது லெவல் பண்ணிட்டேன். முதல் லெவலுக்கு வந்து மினியன் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாக் ரைடர் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா அந்த பண்ணி மேலே போய் அடிக்கிறது. இப்போ எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் அட்டாக் தான், ஏருக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஹாகு ப்ளஸ் ஒரு ரேஜு, 2 ஹீலிங் ஸ்பெல் எதுக்குன்னா டக்குன்னு ஹாகோட இது குறைஞ்சிரும். உங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டொனேஷனில் வந்து 4 ஹாக் வாங்கி வச்சுருக்கேன் 5வது லெவலில். இப்போ அவங்க அட்டாக்குள்ளே போகலாம் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேஸில் பாருங்கள், இவனும் டவுன் ஹால் 7. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக கிரவுண்ட் அட்டாக் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த ஆர்ச்சர் டவரு, கெனலு, மோட்ரு, இந்த இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒன் சைடாக வந்து நான் பார்த்துட்டாலுமே இந்த 4 சைடு வந்து பாருங்கள் அந்த பில்டர் கேட்டை வச்சுருக்கான் பாருங்கள். இது எதுக்குன்னா கடைசியில் டைமிங் மிஸ் ஆகிடும். அதுக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன், மொத்த ஹாகையுமே ஒரு இடத்துல இறக்குறேன். கிடார் முடார்னு எல்லா இடத்துலையுமே ஒரே இதாக இறக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், எல்லா ஹாகோட இதுவுமே லைஃப் போயிடுது பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஃபீலிங்கை போட்டோன்னே எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சா. இது நான் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுறேன்னா, அங்கே பாருங்கள் செயின் பாம்பு 2 வெடிச்சுது. 2 வெடித்தோடனே என்னோடய மொத்த ஹாகுமே அந்த இடத்துல காலி ஆகிடுச்சு. போச்சுடா, இனிமேல் இந்த இதை 3 ஸ்டார் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு பழைய ட்ரிக்கு என்னென்னா, இருக்கிற கடைசி வரைக்கும் இருக்கிற ட்ரூப் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணணும். கடைசியில் ஒரு ஆர்ச்சர் முதற்கொண்டு நமக்கு வின் பண்ணி கொடுக்கணும். அதனால் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், அப்பயும் இந்த கிங் வந்து நம்மளோட ஹாக் எல்லாத்தையும் போட்டு அப்படியும் டென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த சைடு கிங்கு, என்னோடய கிங்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டிருந்து வந்துகிட்ருக்கு நம்மளோட கிங்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், இந்த கிங்கோட எபிலிட்டி போட்டாலுமே நம்ம ஜெயிப்போமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளோட டொனேஷன் வாங்கியிருந்த ஒரு 5வது லெவல் ஹாகு அந்த கிங்கை காலி பண்ணிடுச்சு. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அந்த ஹாக் ரைடர் எப்படி அட்டாக் பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ பண்ணி மேலே வராங்களா பாருங்கள், பண்ணி மேலே உட்காந்துருக்க மனுஷன் அதை அப்படியே அடிக்கிற மாதிரி. இதுதான் ஹாக் ரைடரோட வேலை பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த எல்லாமே முடிஞ்சனால ஈஸியாக வந்து 3 ஸ்டார் கிடச்சிச்சு. கடைசியாக எத்தனை ஹாக் ரைடர் இருக்கான் பாருங்கள், வெறும் 5. நம்ம எத்தனை எடுத்துகிட்டு வந்தோம், என்னோடது ஆர்மி கேம்பில் ஒரு 40 ப்ளஸ் அதில் ஒரு 4, மொத்தம் 44 எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து பாருங்கள், ஒரு 5 தான் இருக்குது. இப்போ பார்த்திங்களா, இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா ஜெயிச்சிடலான்னு தெரியுது. இப்போ அவ்வளோதான், இந்த பேஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இதில் நான் அந்த சைடில் வச்சுருந்தான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, அந்த பில்டர் கேட்ட இங்கே பாருங்கள். இதுக்கு தான் இந்த லாங்கில் பொசிஷனில் வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கிறது. ஆனால் நான் பிளான் பண்ணி ஈஸியாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு அட்டாக் பாருங்கள், இதே டவுன் ஹால் 7ல் ஹாகு வச்சு அதே மாதிரி 40 ஹாகு ப்ளஸ் டொனேஷனில் ஒரு 4, 2 ஹீலிங்கு, ஒரு ரேஜ். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிரவுண்ட் அட்டாக் தான் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த சைடு இருக்கிறேன். இந்த சைடு இந்த கெனல், ஆர்ச்சர் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம காலி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இல்லைன்னு சொல்லிட்டு மொத்த ஹாகையுமே இந்த சைடு இறக்கி விட்டுறேன். இங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதின்னு. இப்போ என்ன பண்ணுறேன், சென்டரில் ஒரு ஹீலிங் ஸ்பெல்லை போடுறேன். என்னோடய ஹாக்லாம் பாதி லைஃப் வந்துடுச்சு பாருங்கள். ஹெல்த்து கம்மி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பிளான் கேஸ்டர்லேருந்து வந்துட்டு ஒரு 4 பலூனு நம்மளோட ஹாகை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுதுன்னு பாருங்கள். 3/4 ஹாகை போட்டு தருவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட கிங்கை போட்டு தருவதும் வருது, போட்டு தள்ளிடுவோம். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நம்மளோட கிங்கையும் காலி பண்ணிடுச்சு. இந்த சைடு இருக்கிற ஒரு ஹாக் ரைடர் வந்திருப்பாங்க, நிறையா வந்திருப்பாங்க, அதையுமே இது வந்து காலி பண்ணிடும். இப்போ பாருங்கள், நம்ம கிங்கு சேர்த்துருவாங்க. ஆனால் அந்த சைடு பாருங்கள், மொத்த ஹாக் ரைடரும் அந்த சைடு இருக்காங்க. இங்கிட்டு பாருங்களேன், ஒரு கொஞ்சம் இருக்கிறதுமே அந்த பலூன் எல்லாத்தையுமே போட்டு அந்த இதை காலி பண்ணிடும். தெரியுதாங்க பாருங்கள், அதனால் ஒன்றுமே பண்ண முடியல பாருங்களேன். ஹாகால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ஏரில் அட்டாக் பண்ணுறாங்க, இது கிரவுண்டில் இருக்குது. அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், இந்த அட்டாக் நான் ஜெயிப்பேனா நானே தெரியல பாருங்க. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஹாக் ரைடர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கவும்
கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எல்லாத்தையும் அடிச்சிடுறாங்க. அப்பயுமே அந்த பலூன் நம்மளை துரத்துது பாருங்கள். பாருங்கள் எத்தனை ஹாக் காலி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளோட ஹாக் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே அந்த பலூன் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ காலி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈஸியாக அதை நான் 3 ஸ்டார் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டவுன் ஹால் 7ல் என்னென்ன ஃபுல் மேக்ஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பில்டர் பேஸை பற்றி நம்ம பார்க்கலாம்.